எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஒரு சில அறிவார்ந்த கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க மின் கம்பங்கள்ல இருக்கக்கூடிய வயர்கள்ல நிறைய பறவைகள் அமர்ந்திருப்பதை பார்த்திருப்பீங்க. இந்த பறவைகளுக்கெல்லாம் ஷாக் அடிக்காதா? இந்த பறவைகள் உடல்ல மின்சாரம் பாயாதா? எப்படி கரண்ட்ல அடிபடாம இந்த பறவைகள் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நிஜமாவே அந்த பறவைகளுடைய கால்கள் வழியா மின்சாரம் பாயும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான், 0.001 அப்படின்ற அளவுல தான் இருக்கும். அப்படி இருக்கனால பறவைகளால் அந்த மின்சாரத்தை உணர முடியல. பறவைகளுடைய மிகச்சிறிய கால் நகங்கள் மட்டுமே அந்த மின் கம்பியில உட்கார்ந்துருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கம்மியான மின்சாரம் தான் பாயும். அதனால அந்த மின்சாரம் பறவைகளை ஒன்றும் செய்யாது. ஒருவேளை அந்த பறவையினுடைய உடல்ல அந்த கம்பி பற்றுச்சு அப்படின்னா அந்த பறவை அந்த நொடியே கீழே விழுந்து இறந்துவிடும். அது போன்ற நிறைய இறந்த பறவைகளும் இருக்கு. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களை பார்த்துருக்கீங்களா? அதனுடைய அடிப்பகுதியில் 4-5 துளைகள் இருக்கும். எதற்காக இந்த துளைகள் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போதான் நம்ம வீட்டில் டைல்ஸு, மார்பிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு, துடைக்கிறாங்க. ஆனால் ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டை மொத்தமாக தான் கழுவி விடுவாங்க. அப்படி கழுவி விடும்போது ஒரு வாளி நிறைய தண்ணீரை எடுத்து அப்படியே ஹாலில் ஊற்றுவாங்க. அப்போது அந்த ஹாலில் சிலிண்டர் இருந்தது அப்படின்னா சிலிண்டருடைய அடிப்பகுதியில் தண்ணீர் தேங்க வாய்ப்பு இருக்கு. அப்படி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா சிலிண்டர் துருப்பிடிக்கவும் நாளடைவில் அந்த சிலிண்டர்லேருந்து கேஸ் லீக் ஆகவும் வாய்ப்பு இருந்தது. இதன் பிறகுதான் சிலிண்டர் கம்பெனி யோசிச்சாங்க, சிலிண்டரினுடைய அடிப்பகுதியில் இது போன்ற துளைகளை அமைத்தாங்க. இதன் மூலம் வீட்டை கழுவிடும்போது தண்ணீர் சிலிண்டர் மேலே பட்டாலும் அந்த துளைகள் மூலமாக மறுபடியும் அது ஆவியானது இல்லை காய்ந்தது. அதனால சிலிண்டர் துருப்பிடிப்பது தடுக்கப்பட்டது. இதற்காக தான் சிலிண்டரினுடைய அடிப்பகுதியில் துளைகள். பூப்படைந்த பெண் பிள்ளைகள் ஏன் பாவாடை தாவணி அணிய வேண்டும்னு தெரியுமா? முக்கியமா தமிழ்நாட்டில் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை கண்டிப்பா பாவாடை தாவணி தான் போட சொன்னாங்க. பூப்படைந்த பெண்களுக்கு வயிற்று பகுதியில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த உஷ்ணம் வெளியேறணும் அப்படின்னா காற்றோட்டம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று பகுதியில் தான் கர்ப்பப்பை இருக்கு, அந்த இடமும் காற்றோட்டமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் பாவாடை தாவணி அணிய சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்தில் இந்த மாதிரி பாவாடை தாவணி அணிவதை பெண்கள் தவிர்த்தாங்க. இது கூட பரவாயில்ல, முரட்டுத்தனமான ஜீன்ஸு, இறுக்கமான ஆடைகள், லெகின்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சனால தான் வயிற்று பகுதிக்கு சுத்தமாக காற்றோட்டமே இல்லை. அதனால அவங்களுடைய கர்ப்பப்பை உஷ்ணமாகவே இருந்தது. இதனால அவங்களுக்கு ரெகுலரான மாதவிடாய் ஏற்படாமல் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. பிற்காலத்தில் கல்யாணமான பிறகு குழந்தைகள் பிறப்பதற்கு தள்ளி போகவும் காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் திருச்சியில், கோயம்புத்தூரில், சென்னையில் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல தான் கருத்தரிப்பு மையங்களே இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு சிட்டிலையும் மினிமம் 7-8 கருத்தரிப்பு மையங்களாவது இருக்கு. இதற்கு காரணம் பெண்கள் இது போல டைட்டான உடைகளை அணிந்தது தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்காக தான் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே யோசிச்சு பூப்படைந்த பெண்களை பாவாடை தாவணி அணிய சொன்னாங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு பாவாடை தாவணி அணிய முடியலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரொம்ப ரொம்ப இறுக்கமான உடைகளை பெண்கள் அணியக்கூடாது. கீழே தரையில் உட்காந்து சம்மணமிட்டு சாப்பிட சொல்வது ஏன் தெரியுமா? நிறைய பேர் எப்பயுமே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகாசனங்கள் பண்ணுங்க, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி உங்களால் எந்த உடற்பயிற்சியுமே பண்ண முடியலைன்னா தரையில் மட்டுமாவது உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தரையில் உட்கார்ந்து சம்மணமிட்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு நிறைய நோய்கள் வராது. ஏன் தெரியுமா? நம்மளோட இடுப்புக்கு கீழே வெறும் ஸ்டாண்டு தான், வெறும் கால்கள் மட்டும்தான் இருக்குது. நம்மளோட இடுப்புக்கு மேலே தான் முக்கியமான உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே இருக்குது. இதயம், கல்லீரல், கணையம், பித்தப்பை, சிறுநீரகம்னு முக்கியமான உறுப்புகள் எல்லாமே இடுப்புக்கு மேல் பகுதியில் தான் இருக்குது. அதனால் நம்ம சம்மணமிட்டு உட்கார்ந்து சாப்பிடும் போது இடுப்புக்கு மேல் பகுதியில் அளவுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் பாயும். இதனால் நம்முடைய செரிமானம் இன்னும் வேகமாக நடக்கும். அதுவே நம்ம டேபிள்லையோ சேர்லேயோ உட்கார்ந்து சாப்பிடும்போது நம்ம காலை தொங்க போட்டிருப்போம், அப்போது கால் பகுதி வரைக்கும் ரத்த ஓட்டம் பாயும். இதனால் செரிமானம் கொஞ்சம் கம்மியாக நடக்குமா. யூஎஸில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. ஒரே நபர் ஒரே அளவுள்ள உணவை முதல் நாள் தரையில் உட்கார்ந்து சம்மணமிட்டு சாப்பிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு இன்னொரு நாள் அதே அளவுள்ள உணவை டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்ருக்கிறாரு. அப்போது முதல் நாள் சம்மணமிட்டு உட்கார்ந்து சாப்பிடும்போது அந்த உணவு 3 மணி நேரத்தில் மொத்தமாக செரிமானம் அடைந்திருக்கு. அதே மறுநாள் அதே உணவை டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடும்போது அது மொத்தமாக செரிமானம் அடைய 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு அப்படின்னு அந்த ஆய்வுகள் சொல்லுது. நம்ம வயிற்றில் செரிமானம் சரியாக இருந்தாலே, நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதும் செரிக்கப்பட்டிருந்தாலே பாதி நோய்கள் நம்மளுக்கு வராது. அதுக்காக தான் கீழே தரையில் உட்காந்து சம்மணமிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முடிந்தவரை டெய்லி உடற்பயிற்சி செய்யுங்க. அட்லீஸ்ட் அது முடியலையா கீழே தரையில் உட்காந்தாவது சாப்பிடுங்க. புரட்டாசி மாதம் நம்ம ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா? பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கக்கூடிய மாதம். அவ்வளவு நாள் வெயில் அடிச்சுட்டு இப்போ மழை துளிகள் பூமி மேலே பட்ட உடனேயே பூமி ஒரு உஷ்ணத்தை கிளப்பும், ஒரு சூட்டை கிளப்பிடும்.
பூமியே வெப்பமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம அசைவ உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா அது இன்னமும் நம்முடைய உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நம்ம அசைவம் சாப்பிடும்போது நம்முடைய உடல் அந்த அசைவ உணவுகளை செரிக்க அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இதனால் பல நோய்கள் நமக்கு ஏற்படவும் வாய்ப்புண்டு. அதனால தான் புரட்டாசி மாதம் மட்டும் அசைவம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. நம்ம ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது நிறைய மயில் கற்களை பார்த்துருப்பீங்க. இந்த மயில் கற்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? ஒரு மயில் கல்லானது மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தது அப்படின்னா அது நேஷனல் ஹைவேல இருக்கக்கூடிய மயில்கல் அப்படின்னு அர்த்தம். அதுவே ஒரு மயில் கல்லானது பச்சை மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தது அப்படின்னா அது ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்னு அர்த்தம். அதுவே ஒரு மயில் கல்லானது ப்ளூ கலர்லையோ இல்லை பிளாக் கலர்லையோ இருந்தது அப்படின்னா அது அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹைவே, அதாவது அந்த மாவட்டத்துக்கான நெடுஞ்சாலைன்னு அர்த்தம். அதுவே ஒரு மயில் கல்லானது ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தது அப்படின்னா அது அந்த கிராம சாலை அப்படின்னு அர்த்தம். இதை வைத்து நம்ம எந்த விதமான சாலையில் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யூகிக்க முடியும். நீங்கள் நார்த் இந்தியாலாம் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸில் செய்தித்தாள்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த அணையிலிருந்து ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டாங்க, இந்த அணையிலிருந்து 2 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு டிஎம்சி அப்படின்னா எத்தனை லிட்டர் தண்ணீர் அப்படின்னு தெரியுமா? ஒரு டிஎம்சி அப்படின்னா 2830 கோடி லிட்டர் தண்ணீர். இந்த மாதிரி ஒரு டிஎம்சி தண்ணீரை வச்சு சென்னை மாநகராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 34 நாட்கள் குடிநீர் வழங்க முடியும். நீங்கள் பெப்சி, கோக், 7up, மெரினா இது போன்ற குளிர்பானங்களில் உள்ள பாட்டில்களில் மூடியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூடியினுடைய அடிப்பகுதியில் ஒரு லைனர் இருக்கும். அந்த மூடி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதுவே தண்ணீர் பாட்டிலில் உள்ள மூடியெல்லாம் பிளைனாக தான் இருக்கும். அப்போது கூல்ட்ரிங்க்ஸில் இருக்கக்கூடிய அந்த மூடி மட்டும் ஏன் இப்படி ஷார்ப்பாக இருக்குன்னு தெரியுமா? அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகாமல் இருக்கணும்னா அதனுடைய மூடியில் இப்படி லைனர் இருக்குது. இதுவே சாதாரண தண்ணி பாட்டிலில் இருக்க மாதிரி அந்த மூடி பிளைனாக இருந்தது அப்படின்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போயிடும். அந்த கூல்ட்ரிங்க் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. அதுக்காக தான் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் இருக்கக்கூடிய மூடி மட்டும் ஷார்ப்பாக ஒரு லைனர் போன்ற அமைப்பு இருக்குது. டாக்டர் மற்றும் நர்ஸ் இவங்கெல்லாம் எதுக்கு கண்டிப்பாக வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? டாக்டர் மற்றும் செவிலியர்கள் நோயாளிகளை ட்ரீட் பண்ணும்போது நோயாளிகளுடைய இரத்தமோ சளியோ இல்லை ஏதாவது ஒரு நோய் தொற்று டாக்டருடைய சட்டையில் ஒட்ட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒட்டிருச்சு அப்படின்னா வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸாக இருந்தால் உடனடியாக பார்த்து சரி பண்ண முடியும். அதுவே ஒரு டார்க் கலர் ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அதில் இந்த மாதிரி ரத்தம் சளியெல்லாம் ஒட்டினா சரியாக தெரியாது. அது டாக்டருக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கணும் அப்படின்றனால தான் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் எப்போதுமே வெள்ளை நிறத்தில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நம்முடைய நோட்டுகளில் எதற்காக மார்ஜின் போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆரம்ப காலகட்டங்களில் பேப்பர்களில் தான் முக்கியமான தகவல்களை எழுதி வச்சாங்க. அப்புறம் அந்த பேப்பரெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஊசி நூலை வச்சு அதை தைப்பாங்க. அப்படி தைக்கும்போது அப்படி அந்த ஓரத்துக்குள்ளே எழுத்துக்கள் போயிடக்கூடாது அப்படின்னு தான் மார்ஜின் போட்டாங்க. அப்போது இந்த பக்கம் எழுதக்கூடிய பேப்பர்லேயும் மார்ஜின் இருக்குது. அது எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி நோட்டு புத்தகங்களை எலிகள் கடித்து குதற ஆரம்பிச்சது. ஆனால் அந்த எலிகள் அந்த நோட்டினுடைய ஓரப்பகுதியை மட்டும்தான் கடிக்கும். எந்த காரணத்தை கொண்டும் நடுப்பகுதி வரைக்கும் கடிக்கவே கடிக்காது. நோட்டோட ஓரத்தை மட்டும் கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு போயிருமோ என்னவோ. அதனால அந்த ஓரத்தில் எழுதுனா முக்கியமான விஷயங்கள் எலிகள் கடித்து கொதறி விடக்கூடாது அப்படின்னு அந்த ஓரத்திலையும் மார்ஜின் போட ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு பக்கத்துக்குமே மார்ஜின் போட்டு எழுதக்கூடிய பழக்கம் வந்தது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.